ஏகே மும்பையில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேமஸான ரெட் ட்ராகன்கிற கேங்ஸ்டர். அவர் ரம்யாங்கிற பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பார். கல்யாணம் பண்ணிக்கும் போதே நான் இந்த கேங்ஸ்டர் தொழிலை விடுறேன்னு ப்ராமிஸும் பண்ணியிருப்பார். ஆனால் அவரால் அந்த தொழிலை விட முடியாது. ரம்யாவுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த விஷயம் ஏகேவுடைய எதிரிங்களுக்கு தெரிய ரம்யா அட்மிட் ஆகிருக்கிற ஹாஸ்பிட்டலில் அட்டாக் பண்ணுறாங்க. குழந்தை பிறந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சு ஏகே குழந்தைய பார்க்கறதுக்காக ஓடோடி வருவார். ஆனால் ரம்யா, நீங்கள் குழந்தைய தொடக்கூடாது, உங்களால் ஏன் குழந்தைக்கு ஆபத்து வந்துடுமோன்னு பயமாக இருக்குது, அதனால் நீங்கள் என்னைக்கு இந்த கேங்ஸ்டர் தொழிலை விட்டுட்டு வரீங்களோ அன்னைக்கு தான் என் குழந்தைய தொடணும்னு சொல்லிடுவாங்க. ஏகே, நான் குழந்தைய தொடல, ஆனால் குழந்தைகிட்ட எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும், அதை சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட போயிட்டு உன் 18வது பிறந்த நாளுக்கு நான் உன் கூட இருப்பேன், உன் வாயால் ஐ லவ் யூ சொல்ல வைப்பேன்னு சொல்லிட்டு போவார். அதுக்கப்புறம் ஏகே பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகிடுவார். அவருக்கு 18 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும். ரம்யா அவங்க பையன் விஹான் கூட போயிட்டு ஸ்பெயினில் அவங்க அங்கிள் கூட செட்டில் ஆயிடுறாங்க. கூட அவங்க பிரதரும் இருப்பாங்க. ஏகேவுடைய பையன் விஹான் கிட்ட இத்தனை வருஷமா ரம்யா அவங்க அப்பா பிஸ்னஸில் பிஸியாக இருக்காருன்னு சொல்லி சமாளிச்சுட்டு வருவாங்க. 2 பேரும் ஃபோன் காலில் மட்டும்தான் பேசிப்பாங்க. விஹான் அவங்க அப்பா கண்டிப்பாக தன்னுடைய கான்வகேஷனுக்கு வருவார்னு நம்பிக்கிட்டு கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சுட்டு இருப்பாரு. ரம்யாவுடைய அங்கிள் அவங்க அப்பா ஜெயிலில் இருக்கிற விஷயத்த சொல்லிட்டியா, எப்படி ஏகேவால் கான்வகேஷனுக்கு வர முடியும்னு கேட்குறாரு. ரம்யா, அவர் பிஸ்னஸில் பிஸியாக இருக்காருன்னு சொல்லி தானே சமாளிச்சுட்டு இருந்தோம், அப்பாவை பார்க்கணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறான். சரி பாஸ் பண்ண, அவர் வருவாருன்னு சொன்னேன், இத்தனை நாளாக ஃபெயில் ஆகிட்டு இருந்தவன் இந்த முறை பாஸ் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. ரம்யாவுடைய அங்கிள் அவர் ஜெயிலிருந்து வர்றதுக்கு இன்னும் 3 மாதம் ஆகுமேன்னு யோசிக்கிறாரு. அடுத்ததான் மும்பையில் இருக்கிற ஒரு ஜெயிலை காட்டுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு கைதி ஒரு சில போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்து மற்ற போலீஸுக்கு சூப்பில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கைதியோடு சேர்த்து ஒரு சில கைதிகளும் தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவார். அப்போ ஏகே அங்கே போலீஸ் ட்ரெஸ்ஸில் வந்து அத்தனை பேரையும் வெளுத்து வாங்கி செல்லுக்குள்ளே திருப்பி அனுப்பி வச்சுடுவார். அந்த ஜெயிலுடைய ஜெயிலரும் ஏகேவும் 16 வருஷமாக க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க. அதனால ஜெயிலர் வீட்டுக்கு போன பிறகு ஏகே கண்ட்ரோலுக்கு அந்த ஜெயில் வந்துடும். அவர் பத்திரமா பார்த்துப்பாரு. விஹான் அவங்க தாத்தா கிட்ட அப்பா கான்வகேஷனுக்கு வருவாரா இல்லையா, எப்போ பாரு பிஸ்னஸ்னே பிஸியாக இருக்காருன்னு கேட்பாரு. அதுக்கு அவங்க தாத்தா, உங்கள் அப்பா எவ்வளோ பிஸின்னு தெரியுமா, அவருக்கு உட்கார கூட நேரம் இருக்காது, ஜெயில் மாதிரி ஆஃபீஸாக ஃபுல் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறதா சொல்லி சமாளிப்பார். கான்வகேஷன் டே அன்னைக்கு விஹான் அப்பா வரலைன்னா கான்வகேஷன் ஹாலுக்குள்ளே போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருப்பாரு. ரம்யா, அப்பா பிஸ்னஸில் பிஸியாக இருக்காரு, அதனால தான் வர முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனால் விஹான், அப்படி அப்பாவுக்கு என்னை விட என்ன முக்கியமான பிஸ்னஸ், இப்படி அப்பா வருவாருன்னு பொய் சொல்லி என்னை ஏமாத்துறதுக்கு அப்பாவே இல்லைன்னு சொல்லியிருக்கலான்னு எமோஷனலாக பேசிட்டு உள்ளே போயிடுவார். ரம்யாவுடைய பிரதர், மாமா வரமாட்டார்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், வருவாருன்னு பொய் சொல்கிறதுக்கு பதிலாக வரமாட்டார்னு ஒரு முறை உண்மையே சொல்லியிருக்கலாம்லன்னு கேட்குறாரு. ரம்யா, விஹான் இப்போ அவங்க அப்பா வரலன்னு சோகத்தில் தான் இருக்கான். ஆனால் அவங்க அப்பா ஒரு கேங்ஸ்டர்னு தெரிஞ்சால் அவங்க அப்பாவை வெறுக்க ஆரம்பிச்சிடுவான். அதனால தான் சொல்ல, உங்கள் மாமா வந்தால் எல்லாம் சரியாக போயிடும்னு சொல்கிறாங்க. ஜெயிலரும் ஏகவும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால ஜெயிலுக்குள்ளேயே ஆஃபீஸ் செட்டப் போட்டு ஏகே அடிக்கடி பையன்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். விஹான் ஏகேக்கு கால் பண்ணி, இத்தனை வருஷத்தில் என் துக்கத்தில் சந்தோஷத்தில் ஒரு அப்பாவா நீங்கள் என் கூட இருக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் என் கூட இல்லை. ஒவ்வொரு முறையும் என் பர்த்டேக்கு மும்பைக்கு வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் வருவேன்னு சொல்லிட்டு வரமாட்டீங்க. இந்த முறை என் 18வது பர்த்டேக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும், அப்படி வரலைன்னா எப்போவுமே வராதிங்கன்னு பேசிட்டு காலை கட் பண்ணிடுவார். ஏகே ஜெயிலர்கிட்ட இவ்வளோ நாள் விஹான் கோபமாக தான் பேசிகிட்டு இருந்தான். ஆனால் இப்போ அவன் கண்ணில் வலி தெரியுது. விஹான் பர்த்டேக்கு நான் அவன் கூட இருக்கணும், முடியுமான்னு கேட்க ஜெயிலர் கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்வார். ஜெயிலர் ஏகேவை 3 மாதத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிடுவார். ரிலீஸ் ஆகிற ஏகேவை அவருடைய அசிஸ்டன்ட் டைசன் ரிசீவ் பண்ணுவார். ரம்யா ஏகேவை பார்க்குறதுக்காக மும்பைக்கு வந்திருப்பாங்க. டைசன் ஏகேவை ரம்யா கிட்ட கூட்டிகிட்டு போவார். ரம்யா ஏகேவை பார்த்து எமோஷனல் ஆனாலும் 3 மாதத்துக்கு முன்னாடியே நீ எப்படி ரிலீஸ் ஆனேன்னு சந்தேகமாக கேட்பாங்க. ஏகே, உனக்கு இப்படியெல்லாம் சந்தேகம் வரும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டரை காட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் ரம்யாவுக்கு நிம்மதி பெருமூச்சே வருது. விஹான் ஒவ்வொரு முறை ஷாப்பிங் போகும்போதும் ஏகேக்காக ட்ரெஸ் வாங்கி வச்சுருப்பாரு. ரம்யா அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதை ஏகே கிட்ட கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஏகே அந்த ட்ரெஸ்ஸை ஒரு பூரிப்போட போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏகேவும் ரம்யாவும் டைசனும் ஸ்பெயின் போகிறதுக்காக ஏர்போர்ட் போயிட்டு இருப்பாங்க. மும்பையில் இருக்கிற கேங்ஸ்டர் 3 மாதத்துக்கு அப்புறம் வர வேண்டிய ஏகே 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்திருக்கானா, ஏதோ விஷயம் இருக்கும். ஒருவேளை விட்ட இடத்த பிடிக்க வந்திருக்கானா, அவன் நமக்கு பயம் காட்டுறதுக்கு முன்னாடி நாம அவனுக்கு பயம் காட்டணும்னு பேசிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற ஒரு சீனியர் கேங்ஸ்டர் மஸ்தான் அவனை பயமுறுத்துறேன்னு சொல்லிட்டு, நீங்களாம் இப்படி பயப்படுறீங்களே, ஏகே ஒரு சாதாரண கேங்ஸ்டர் கிடையாது, ரெட் டிராகன், அவன் போட்ட ரூலை அவனே பிரேக் பண்ணிட்டு வரானா, எல்லார் மூச்சையும் முடிச்சிடுவான், பார்த்துக்கோங்கன்னு வார்ன் பண்ணுவார். அந்த கேங்ஸ்டர் ஏகே போயிட்டு இருக்கிற காரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏகே அதிலிருந்து தப்பிச்சிடுவாங்க. அவங்க கிட்ட வந்து ரம்யா கிட்ட ஸ்பெயினில் உங்கள் பையன் பத்திரமா இருக்கானான்னு கேட்டுட்டு போவாங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்ததும் ரம்யா ஏகே கிட்ட, உங்கள் பிரச்சனைகள் என் பையனை பாதிச்சிடுமோன்னு பயமாக இருக்குது, உங்களை விஹான் பார்க்கும்போது நீங்கள் மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியணும், உங்கள் பிரச்சனை இல்லை, அதனால எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் தனியாக கிளம்பி ஸ்பெயினுக்கு போயிடுவாங்க.
ஏகே டைசன் கூட வெப்பன்ஸ் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு போயிட்டு எல்லா வெப்பன்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் மும்பையில இருக்கிற எல்லா கேங்ஸ்டர்ஸையும் ஒரே இடத்துல கேதர் பண்றாரு. ஏகே மஸ்தான் கிட்ட என்னுடைய பவரே என் ஃபேமிலி தான். ரிவெஞ்ச சுமந்துக்கிட்டு என்னால மும்பையை விட்டு போக முடியாது. அதனால நான் யாருக்காவது ஏதாவது மிச்சம் வச்சிருந்தா சொல்லுங்க. அதையும் செட்டில் பண்ணிட்டு போறேன்னு சொல்வாரு. அப்ப ரம்யா ஏகேக்கு கால் பண்ணி நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. உன் எதிரிங்க யாரோ என் பையனை கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. ஏகே என் பையன் மேலேயே கைய வச்சுட்டீங்களான்னு கேட்டு அங்கே இருக்கிற கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் ரம்யாவுடைய பிரதர் ஃபோன் பண்ணி பிஹான் கிடச்சிட்டான். ஆனால் ஒரு பிரச்சனை, நீங்கள் உடனே கிளம்பி ஸ்பெயினுக்கு வாங்கன்னு சொல்கிறாரு. ஏகே உடனே கிளம்பி ஸ்பெயினுக்கு போவார். விஹான் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாரு. கார்லேயும் ட்ரக்ஸ் வச்சுருந்தாருன்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பையனை பார்க்க ஆசாசியாக வந்த ஏகே இதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. விஹானும் அப்பா என்ன இந்த நிலைமையிலையா பார்க்கணுன்னு ஃபீல் பண்ணுவார். ரம்யா ஏகே கிட்ட உன்னால தான் என் பையனுக்கு இந்த நிலைமை, நீ ஜெயிலில் இருந்து வெளியே வர என் பையன் ஜெயிலுக்குள்ளே போகிறான், எங்கள் விஷயத்தில் தலையிடாதேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஏகே ரம்யாவுடைய பிரதர் கிட்ட என் பையனை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு எனக்கு வலிக்குது, இதுக்கு யார் காட்டணும்னு கேட்பாரு. இப்போ ஜானிங்கிற கேங்ஸ்டரை காட்டுறாங்க. அவங்க அப்பாவை கொன்னால பிடிச்சு வச்சுக்கிட்டு எங்கள் அப்பா இறந்து போனப்ப நான் அனுபவிச்ச வலி உன் பசங்களும் அனுபவிக்கணும், அதனால தான் இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிட்டு உன்னை கொல்றேன்னு சொல்லிட்டு கொலை பண்ணிடுவாரு. ஏகே விஹானை ஜெயிலில் மீட் பண்ணி நீ இவ்வளோ நாள் பேசி நான் ஃபோனில் தான் கேட்டிருக்கேன், இப்போ இவ்வளோ பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன், நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லுன்னு கேட்குறாரு. விஹான் நித்யானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் பர்த்டே அன்னைக்கு உங்கள் 2 பேருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு நினச்சேன். அம்மா உங்களை பார்க்க மும்பை வந்தப்போ நானும் நித்யாவும் ஒரு லாங் டிரைவ் போயிருந்தோம். அப்போ ஒரு சில ரவுடிங்க காரை வழிமறிச்சு நித்யாவை என் கண்ணெதிர்க்கவே ஷூட் பண்ணி கொன்னாங்க. என்னையும் கொல்ல ட்ரை பண்ணாங்க. ஆனால் நான் கண்ணு விழிச்சு பார்க்கும்போது போலீஸ் கஸ்டடியில் இருந்தேன், ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டதா சொன்னாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலப்பான்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு. ஏகே விஹான் கிட்ட அன்னைக்கு வந்தவங்கள நீ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியான்னு கேட்க விஹான் பார்த்துருக்கேன்ப்பா, ஒரு நாள் நானும் நித்யாவும் காஃபி ஷாப்பில் இருக்கும்போது வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த காஃபி ஷாப் ஓனர் தான் எங்களை காப்பாற்றினதா சொல்கிறாரு. ஏகே நீ ஏன் இந்த கோர்ட்டில் சொல்ல, இப்போ இது வெறும் ட்ரக் கேஸாக தான் இருக்குது, நித்யாவை பற்றி சொன்னால் மர்டர் கேஸாக மாறும்னு யாராவது உன்னை பயமுறுத்துனாங்களான்னு கேட்க விஹான் ஆமான்னு சொல்கிறாரு. ஏகே கவலைப்படாத விஹான், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல விஹான் அப்பா நீங்கள் ஒரு கேங்ஸ்டர் தானே, இவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டீங்களே, இந்த பர்த்டேக்காவது நீங்கள் என் கூட இருப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் வந்துட்டீங்க, என்னால் வெளியே வர முடியாதுன்னு திரும்பவும் அழுவார். ஏகே நான் கேங்ஸ்டருங்கிறது உண்மைதான், ஜெயிலில் இருந்தது உண்மைதான், உன் பர்த்டேக்கு வருவேன்னு சொன்னது உண்மைதான், இப்போ உன் பர்த்டேக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ஜெயிலில் இருந்து உன்னை வெளியே கொண்டு வர போகிறதும் உண்மைதான், இது உன் அப்பாவோட ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்புவார். ஏகே விஹான் சொன்ன காஃபி ஷாப்பில் போய் பார்த்தா அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணி வச்சுருப்பாங்க. மேத்யூங்கிற ஆள் சொல்லி தான் அப்படி பண்ணதா அந்த ஓனர் சொல்வார். விஹான் ஒரு ஆள் ட்ராப் பண்ணதும் தெரிய வருது. அந்த ஆள் விசாரிச்சா மேத்யூ கேங் சொல்லி தான் அப்படி பண்ணதா சொல்கிறாரு. மேத்யூடைய கேங் பேர் டார்க் வெல்ஃப் மணி லாண்ட்ரிங் சிண்டிகேட், அதோடைய ஹெட் தான் ஜான். போலீஸ் தேடிட்டு இருக்கிற குற்றவாளிகளில் டாப் லிஸ்ட்டில் இருக்கிறவர் தான் பேவல். அவர் யூரோப்பில் இருக்கிற கேங்ஸ்டருடைய பணத்தை எல்லாம் பேங்க் மாதிரி செட்டப்பில் வச்சு பத்திரமா பாதுகாத்துட்டு இருப்பார். அக்கௌண்ட் ஹோல்டர் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அங்கே கேசினோ மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருப்பாரு. அப்படி ஒரு முக்கியமான பேங்கை ஹேண்டில் பண்ணுறது டார்க் வெல்ஃபை சேர்ந்த ஜானி தான். ஜானியுடைய அசிஸ்டண்டான ஜக்காப்பா தான் அந்த பேங்கை பார்த்துட்டு இருக்காரு. அவரை பிடிச்சா பையனை இதுக்காக டார்கெட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சலான்னு ரம்யாவுடைய பிரதர் சொல்கிறாரு. அந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கிற ஒரு ஆள் மூலமா ஜக்காப்பாவை மீட் பண்ண ஏகே போறாரு. ஏகே ஜக்காப்பா கிட்ட எதுக்கு என் பையனை ட்ரக் கேஸ்ல மாட்டி விட்டு ஜெயிலுக்கு அனுப்புனீங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன், எப்படியாவது என் பையன் வெளியே வந்துடணும்னு சொல்றாரு. ஜக்காப்பா பணத்துக்கு ஆசைப்பட்டு ஜானிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றாரு. ஜானி நீ முதல்ல அவன் போட்டோவை எடுத்து எனக்கு அனுப்புன்னு சொல்றாரு. ஜக்காப்பா ஏகேவை திருட்டுத்தனமா போட்டோ எடுக்க அவரே அதை நோட்டீஸ் பண்ணி போட்டோவுக்கு போஸ் கொடுப்பாரு. ஜக்காப்பா ஜானிக்கு போட்டோவை அனுப்பி கொடுக்குறாரு. அவர் கேங்ஸ்டர் குரூப்ல அந்த போட்டோவை ஷேர் பண்றாரு. அந்த ஃபோட்டோவை பார்க்குற ஒவ்வொரு கேங்ஸ்டரும் குரூப்பை விட்டு வெளியே போயிடுவாங்க. அதை பார்த்து ஜானி ஷாக் ஆகிடுவார். ஜானி உடனே அவனை வெளியே அனுப்புன்னு ஜக்காப்பா கிட்ட சொல்கிறாரு. ஜக்காப்பா ஏகேவை வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி பணத்தை கறந்துட்டு அனுப்பலான்னு சொல்லிட்டு ஜானி உன் பையனை வெளியே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான், நீ எனக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்கிறாரு. ஏகே ஜக்காப்பா கிட்ட அக்கௌண்ட் நம்பர் கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு அவர் அக்கௌண்ட்டில் இருக்கிற முழு பணத்தையும் ஏகே அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். இதெல்லாம் பார்க்குற ஜானி இவங்கிட்ட பிரச்சனை வச்சுக்க வேண்டாம்னு நினச்சிட்டு நான் உன் பையனை வெளியே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரம்யாவை ஏகே கிட்ட பேச வைக்கிறாரு. ரம்யா எங்கே நம்ம பையனை வெளியே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, நான் உங்களை தப்பாக புரிஞ்சுட்டேன், நம்ம 100 வருஷம் சந்தோஷமாக வாழணும்னு சொல்கிறாங்க. அது கேட்குற ஏகே சிரிச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் எந்த பொண்டாட்டி புருஷன் 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்டு இருக்கா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு என் பொண்டாட்டி மாதிரி பேச வச்சா என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சியான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லாக்கரை பிளாஸ்ட் பண்ணுவார். அதை பார்த்து ஜானி டென்ஷன் ஆகி முதல்ல நீ நிறுத்தி என் உயிரை கொடுத்தாவது உன் பையனை வெளியே கொண்டு வரேன்னு சொல்கிறாரு. ஏகே உயிரை கொடுக்குறேன்னு சொல்கிறன்னு மட்டும் நான் நம்ப மாட்டேன், அவனுக்காக நீ எதுக்காக உயிரை கொடுக்குறேன்னு கேட்குறாரு.
அப்பந்தான் ஜானிக்கு ஜாமின்னு ஒரு ட்வின் பிரதர் இருக்கிறது தெரிய வருது. விஹானுடைய ஒவ்வொரு பர்த்டே ஃபோட்டோவிலையும் ஜானி இருந்திருக்கான். ஏன்னா விஹான ஜானி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்பந்தான் ரம்யாவுடைய அங்கிள் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இவன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ட்ரக் கேஸில் ஜெயிலுக்கு போனான். ஆனால் எப்படி இந்த ஃபோட்டோவில் இருக்க முடியும்? இந்த சமயத்தில் அவன் ஜெயிலில் தானே இருந்திருப்பான்னு கேட்குறாரு. ஒரே சமயத்தில் ஒரு ஆள் 2 இடத்துல இருக்கணும்னா அது ட்வின்ஸாக தான் இருக்க முடியும்னு ஏகே ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்ப ஜாமி ஏகே கிட்ட வீடியோ கால்ல பேசுறாரு. ஏகே ஜாமி கிட்ட உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. ஜாமி உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை எனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் தான். சீஃப் அட்வைசர் ஆஃப் இந்தியன் எம்பசி ஆஃப் ஸ்பெயின் என்னை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சா நான் அனுபவிச்ச வழியை அவளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். அதனால தான் இன்னைக்கு உன் பையன் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறதா சொல்றாரு. உடனே ஏகே இத்தனை நாள் என்னால தான் என் பையன் ஜெயிலில் இருக்கான்னு மன உளைச்சல்ல இருந்தேன். இப்போ நிம்மதியா இருக்கேன். ஆனா எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னா என்னால ஏத்துக்க முடியாது. என்ன அவங்க கூட சம்மந்தப்படுத்திக்க தான் நான் ஜெயிலுக்கே போனேன். இது ஏகேவுடைய ரிவெஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த பேங்கையே பிளாஸ்ட் பண்ணிடுவாரு. அந்த இடத்துக்கு பெபல் வந்து ஜானி கிட்ட உனக்கு 3 நாள் டைம் தரேன். என் ஆளுங்க எல்லாரையும் கூட வச்சுக்கோ. அவனை நீ கொன்னணும். இல்லைன்னா நான் உன்னை கொன்னுடுவேன்னு சொல்றாரு. ஜானி மும்பை தாதா மஸ்தானுக்கு ஃபோன் பண்ணி ஏன் ஏகே ஃபோட்டோ பார்த்ததும் எல்லாரும் குரூப்பை விட்டு வெளியே போனீங்கன்னு கேட்குறாரு. இப்போ மஸ்தான் ஏகேவை பற்றி சொல்றாரு. ஏகே மதுரையில இருந்து மஸ்தானுடைய கேங்ல சேர்றதுக்காக வந்திருப்பாரு. ஆனால் மஸ்தான் ஒரு நாளில் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ மஸ்தானுக்கு இந்தியா வந்திருக்கிற ஒரு கொரியன் கேங்ஸ்டரை கொல்றதுக்கான அசைன்மெண்ட் வந்திருக்கும். ஆனா அந்த கொரியன் கேங்ஸ்டரை காப்பாத்துறதுக்கான அசைன்மெண்ட்டை ஏகே எடுத்துட்டு மஸ்தான் கிட்ட இருந்து அவரை பத்திரமா காப்பாத்தி ஊரை விட்டும் அனுப்பி வச்சிருவாரு. அதனால ஏகேக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற எல்லா கேங்ஸ்டர் கூடயும் பழக்கம் ஏற்பட்டு அவரும் இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸான கேங்ஸ்டரா மாறிடுவாரு. மஸ்தான் இது எல்லாத்தையும் ஜானி கிட்ட சொல்லிட்டு ஒழுங்கா ஏகே காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றாரு. ரம்யா விஹானை ஜெயில இருந்து எடுக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஆனா ஜானி விஹானை மர்டர் கேஸ்லயும் மாட்டி விட்டுருவாரு. நித்யாவுடைய அப்பா நித்யா கடைசியா விஹான் கூட தான் இருந்திருக்கான். விஹான் தான் நித்யாவை கொன்னதுன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. போலீஸும் நித்யாவுடைய பாடியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால விஹானை மெயின் ஜெயிலுக்கு மாத்திட்டு இருப்பாங்க. ஜானி ஏகேக்கு ஃபோன் பண்ணி விஹானையும் ரம்யாவையும் ஒரே சமயத்துல கொல்ல போறேன், நீ யாரை காப்பாத்தணுமோ காப்பாத்திக்கோன்னு சொல்றாரு. ரம்யாவை கொல்ற அசைன்மெண்ட் ஏகேவுடைய ஃப்ரெண்டான சிம்ரன் கிட்ட தான் போயிருக்கோம். சிம்ரனுக்கு அவங்க ஏகேவுடைய வைஃப்னு தெரிஞ்சதும் ஏகே கிட்ட நான் உன் வைஃபை பாத்துக்கிறேன், நீ போய் உன் பையனை காப்பாத்துன்னு சொல்றாங்க. ஏகே விஹானை காப்பாத்திட்டு ரம்யா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. ரம்யா விஹானை போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண அவரை மெயின் ஜெயில அடைச்சிடுவாங்க. ஜெயில விஹானுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்காக மும்பைல ஏகே கூட ஜெயில இருந்த ரெட்டின் கிங்ஸ்லயே வரவழைச்சிருப்பாரு. சிம்ரன் மூலமா ஜானி ஷிப்ல தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏகே அங்க போறாரு. அங்க ஜாமி ஒரு பொண்ணோட டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. அது வேற யாரும் இல்ல, நித்யா தான். நித்யா ஜாமியுடைய லவர் தான். விஹானை ட்ரக் கேஸ்ல மாட்டி விடுறதுக்காக தான் அவரை காதலிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஏகே ஜாமியையும் நித்யாவையும் அங்கிருந்து கூட்டிட்டு போய் அவருடைய இடத்துல அடைச்சி வச்சிருப்பாரு. ஜெயில நித்யாவை நினைச்சு அழுதுட்டு இருக்கிற விஹான் கிட்ட கிங்ஸ்லி நித்யாவும் ஜாமியும் டான்ஸ் ஆடுற வீடியோவை காட்ட அடப்பாவின்னு ஷாக் ஆயிடுவாரு. ரம்யா இதுக்கு மேலே ஏகே ஸ்பெயின்ல இருந்தா இல்லீகலா ஏதாவது பண்ணுவாருன்னு நினைச்சிட்டு போலீஸை வச்சுட்டு அவரை ஸ்பெயினை விட்டு டீபோர்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜாமியை பார்க்கறதுக்காக ரம்யா போவாங்க. அப்பந்தான் பையன் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தானே அவங்களுக்கு புரியுது. ஜானி மைனராக இருக்கும்போது ட்ரக் கேஸில் மாட்டியிருப்பாரு. இறந்து போன அவங்க அம்மாவை நினச்சி ஹாலுசினேட் பண்ணிட்டு இருப்பாரு. ரம்யா அவர்கிட்ட அவங்க அம்மா மாதிரி பேசி அவர் பண்ண மர்டரையும் ஒத்துக்க வச்சு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுப்பாங்க. ஜாமி இப்போ மைனர் 17 வயசு தான் ஆகுது. அதனால ஜெயிலில் போட்டாலும் ஈஸியாக வெளியே வந்துடுவார். ஆனால் 2 நாள் கழித்து அவருடைய பர்த்டே வருது. 18 வயசு ஆகிடும். அப்போ ஜெயிலில் போட்டால் வெளியே வர முடியாதுன்னு 2 நாள் கழித்து ஜெயிலில் போடுவாங்க. இதுக்கு பழிவாங்க தான் ஜாமியும் ஜானியும் விஹானை ட்ரக் கேஸில் மாட்டி விடுறது. இப்போ ரம்யாவை ஷூட் பண்ணிட்டு ஜாமியும் நித்யாவும் அங்கேருந்து தப்பிச்சு போவாங்க. நித்யா உயிரோட இருந்தால் விஹான் ஈஸியாக வெளியே வந்துடலான்னு நித்யாவை ஜாமியை கொன்னுடுவார். ஏர்போர்ட்டில் இருக்கிற ஏகேக்கு ரம்யா ஃபோன் பண்ணி என்னை மன்னிச்சிடுங்க, நம்ம பையனை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் ரெட் ட்ராகனா திரும்ப மாறணும்னு சொல்கிறாங்க. ஏகேவை கொல்றதுக்காக பேபிலும் ஆளுங்களை அனுப்பி வச்சுருப்பாங்க. ஏகே எல்லாரையும் அழிச்சிட்டு ஜானியையும் ஜாமியையும் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவார். விஹானுடைய 18th பர்த்டே செலிப்ரேஷன் நடக்குது. ஏகே ஆசைப்பட்ட மாதிரியே விஹான் ஐ லவ் யூ பான்னு சொல்வார். அடுத்ததாக ஜாமியையும் ஜானியையும் ஒரு ஜெயிலேருந்து இன்னொரு ஜெயிலுக்கு மாற்றுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறத காட்டுறாங்க. ஜானி அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஏகே இதுக்கு மேலே இவங்களை உயிரோட விட்டா தங்க குடும்பத்துக்கு ஆபத்துன்னு அங்கே போய் மிஷன் கன்னை வச்சு 2 பேரையும் ஷூட் பண்ணி கொன்னுடுவாரு. அதோட படத்தை முடிச்சிடுவாங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.